நடந்து முடிந்த தேர்தல்ல 40 நமதேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுக்குள்ள புகைய தொடங்கி இருக்க நெருடல்கள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே வரத பார்க்க முடியுது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 20 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இப்பவே பக்காவா ஸ்கெட்ச் போட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க திமுக. சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை அமைச்சு இப்பவே தேர்தல் பணிகளை விறுவிறுப்பா திட்டமிட்டு வராங்க. உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 5 பேர் அடங்கிய இந்த குழுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க முக்கிய டாஸ்கே கூட்டணி இல்லனா கூட தனித்தே களம் காண்ற அளவுக்கு கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துறதுதான். ஓரளவுக்கு மேல சீட் கொடுக்க முடியாதுன்னு சீட் பகிர்வால கூட்டணி கட்சிகள் கூட இணக்கம் ஏற்படாத போது தனித்தே தேர்தலை சந்திக்க திமுக முடிவெடுத்து இருக்கிறதாவும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. 234 தொகுதி திமுக பார்வையாளர்களை திமுக இளைஞரணி தலைவரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி தன்னோட குறிஞ்சி இல்லத்துக்கு அழைச்சு விருந்து வச்ச நிகழ்வும் கவனம் ஈர்த்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்திலையும் தேவைப்பட்டா கூட்டணி இல்லாம போட்டியிடவும் நேரிடும்னு உதயநிதி சொன்னதா சொல்லப்படுது. இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்துற மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸுக்கு பதிலா தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையரா ஜோ அருண் நியமிக்கப்பட்டிருக்காரு. பீட்டர் அல்போன்ஸின் பதவிக்காலம் முடிந்த நிலையில பதவிக்காலத்தை நீட்டிப்பு செய்யாமலும் இன்னொரு காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு அந்த பதவியை தராமலும் திருச்சபையை சேர்ந்த ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் திமுக ஸ்ட்ராங் ஆகிட்டே வர நிலையில காங்கிரஸ் கட்சியில ஏகப்பட்ட குழப்பம் ஏற்பட்டு இருக்கு. சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் அண்மையில புதுக்கோட்டை காங்கிரஸ் கூட்டத்துல பேசும்போது நெல்லை காங்கிரஸ் ஜெயக்குமார் கொலை மற்றும் கள்ளச்சாராய விவகாரத்தை சுட்டிக்காட்டி கூட்டணி தர்மம் அப்படின்ற பேர்ல பொது பிரச்சனைகள் பத்தி பேச தயக்கம் காற்றோம்னு பேசியிருக்காரு. அரசியல்ல ஆளும் கட்சின்னு ஒண்ணு இருக்கு, எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா ரெண்டு பக்கமும் இல்லாம காங்கிரஸ் ரெண்டு கெட்டாம் கட்சியா இருக்குன்னு பேசியிருக்க கார்த்தி 2026ஆம் ஆண்டு தமிழக அமைச்சரவையில காங்கிரஸ் இடம்பெற வேணும்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. முன்னதா காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்துல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் திமுகவை எத்தனை நாட்களுக்கு தான் சார்ந்திருக்க போறோம்னு பேசியிருந்தார். இப்படியான கருத்துக்கள்ல ஈவி.கே. இளங்கோவன் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து முரண்பட்டுட்டே வராங்க. திமுக ஒரே பாதையில சீரா பயணிக்க தொடங்கி இருக்க அதே சமயம் காங்கிரஸ் கட்சியில உள்கட்சி கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்தையும் கடந்து 2026ஆம் ஆண்டு இதே கூட்டணி தொடருமா, தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பல மாற்றங்களை பார்க்க முடியுமா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.